ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் கே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டிஎன் செட் 2018 கொஷின் பேப்பரில் கேட்ட அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இஃப் இன் ஏ குரூப் g of a dot b the whole square equal to a square dot b square for all a and b in g, then g is ன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் abelian, not abelian, as 3 elements and as only 2 elements. சரி, இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? நம்ம கிட்ட ஒரு ரிசல்ட் இருக்கு. அது என்ன ரிசல்ட்னா g is abelian if and only if ab the whole square equal to a square b square for every ab in g. ஸோ இந்த ரிசல்ட் படி இந்த குரூப் வந்து abelian. ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். சரி, வாங்க செகண்ட் கொஷின் போவோம். செகண்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்முடேஷன் கொஷின் கொடுத்துருக்காங்க. அதுவும் டிஸ்டன்ஸ் சைக்கிள்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வந்து டிஸ்டன்ஸ் சைக்கிளாகவும் பி வந்து ஒரு சைக்கிளாகவும் சைக்கிள் ஆஃப் லென்த் 2வும் கொடுத்துருக்காங்க. ஸோ தென் ஏபி இன்வெர்ஸ். ஸோ ஏவும் பியும் வந்து இந்த ஏபி இன்வெர்ஸில் கம்ப்ளீட் பண்ணி இந்த 4 ஆப்ஷனில் வந்து எந்த ஆன்சர் வந்து கரெக்ட்னு பார்க்கணும். சரி, வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஏவை வந்து பெர்முடேஷன் எழுதிக்கலாம். ஸோ 1 2 3 4 5 அண்ட் பி வந்து அதுமாதிரி 1 2 3 4 5. சரி, இங்கே எப்படி இருக்க சைக்கிள் 1 goes to 2 and 2 goes to 1. So 1 goes to 2 and 2 goes to 1. So 2 goes to 1. அதேமாதிரி இங்கே 3 goes to 4 and 4 goes to 3. So 3 goes to 4 and 4 goes to 3. So 5 goes to 5. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 goes to 5, 5 goes to 4. So 4 goes to 5, 5 goes to 4. மற்ற எலமெண்ட்ஸ்லாம் ஆசிட்டிஸ் போட்டு 1 2 3. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஏபி இன்வெர்ஸ் கமிட் பண்ணும். பட் நமக்கு வந்து பி தான் இருக்கு, பி இன்வெர்ஸ் இல்லை. ஸோ பி இன்வெர்ஸ் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த பேசிக் ஐடென்டி தெரியும். பி இன்ட்டு பி இன்வெர்ஸ் வந்து ஐடென்டிட்டி தானே. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு பி தெரியும். பி வந்து என்னது? 1 2 3 4 5 1 2 3 5 4. ஓகேங்களா? ஸோ பி இன்வெர்ஸ் எனக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணுறேன்னா 1 2 3 4 5 A B C D E ஈக்குவல் பெர்முடேஷன் ஐடென்டிட்டி எப்படி இருக்கும்? 1 goes to 2, 2 goes to 2, 3 goes to 3, 4 goes to 4, 5 goes to 5. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து இது மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு பெர்முடேஷன் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதை நம்ம யூஜுவலே பார்த்துப்போம். ஸோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ 1 2 3 4 5. 1 goes to 1, 1 goes to A. 2 goes to 2, 2 goes to B. 3 goes to 3, 3 goes to C. 4 goes to 5, 5 goes to E. 5 goes to 4, 4 goes to D. So 1 2 3 4 5. 1 2 3 4 5. ஸோ இப்போ எனக்கு என்ன வந்திருக்குன்னா, இந்த எலிமெண்ட் ஈக்குவல் டு இந்த எலிமெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ஏ பி சிடியை வந்து இந்த பக்கம் இருக்கு 1 2 3 4 5 ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ ஏக்கு கரஸ்பாண்டிங்காக அங்கே இருக்கிறது 1, அதே பிக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிறது 2, சிக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிறது 3, டிக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிறது 5, இக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிறது 4. ஸோ இப்போ நம்ம ஏபிசிடியோட வேலையை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம பி இன்வெர்ஸில் வந்து நம்ம என்னென்ன எடுத்தோம்? 1 2 3 4 5 ABCDEன்னு எடுத்தோமா? ஸோ இப்போ இந்த ஏபிசிடியோட வேல்யூஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸை அப்டேட் பண்ணுங்க. ஸோ 1 1 2 2 3 3 4, டியோட வேல்யூ வந்து 5, அதே மாதிரி 5, இயோட வேல்யூ வந்து 4. ஸோ இதுதான் நம்மளோட பி இன்வெர்ஸ். சரி, நம்ம இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? ஏபி இன்வெர்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ நம்ம ஏவோட வேல்யூவும் பி இன்வெர்ஸோட வேல்யூவை மல்டிப்ளை பண்ணோன்னா ஆன்சர் என்னவோ அதான் நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சரி, பி இன்வெர்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம ஏபி இன்வெர்ஸ் போகிறோம். ஸோ ஏபி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ என்னது? 1 goes to 2, 2 goes to 1, 3 goes to 4, 4 goes to 3, 5 goes to 5. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ பி இன்வெர்ஸ் 1 goes to 1,
2 goes to 2, 3 goes to 3, 4 goes to 5 and 5 goes to 4. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி நம்ம வந்து பெர்முடேஷன் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 1 2 3 4 5. 1 goes to 2, 2 goes to 2. அதே மாதிரி 2 goes to 1, 1 goes to 1. 3 goes to 4, 4 goes to 5. Okay. 4 goes to 3, 3 goes to 3. 5 goes to 5, 5 goes to 4. So, AB inverse கான ஆன்சர் 1 2 3 4 5 2 1 5 3 4. ஸோ நீங்கள் வந்து கொஷினை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல் தான் வந்து இந்த ஆன்சர் இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 தான் வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். நான் செக் பண்ணி பார்க்கலாமா? 2 1 5 3 4 வந்தது. இங்கே பாருங்கள் 2 1 5 3 4. ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு ப்ராப்ளமுக்கான ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட டவுட்ஸ் ஆர் சஜஷன் எதாவது இருந்தால் யூடியூப் கமெண்ட்ஸில் போடுங்க. ஆர் என்னோட ஃபேஸ்புக் ஹேண்டில் லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதோட சேட் பாக்ஸும் உங்களோட டவுட்ஸ் அண்ட் சஜஷன் நீங்கள் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.